ஒரே ஒரு டின்னர், மொத்த ராஜ குடும்பமே காலி. நம்ப முடியலல்ல? வெறும் 15 நிமிஷத்துல 240 வருஷ மன்னராட்சி எப்படி முடிவுக்கு வந்துச்சு தெரியுமா? இதோ அந்த பயங்கரமான உண்மை. 2001 ஜூன் 1 நேபாள அரண்மனையில ஒரு சாதாரண ஃபேமிலி டின்னர். ஆனா உள்ளே பயங்கரமான கோபம் புகஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இளவரசர் திபேந்திராவுக்கு தேவயானி ராணாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. ஆனா குடும்பம் நோ சொல்லிட்டாங்க. அந்த கோபத்துல பயங்கரமா குடிக்க ஆரம்பிச்சாரு. திடீர்னு போர்க்கவச உடை மிஷின் கன்னோட உள்ளே வந்த இளவரசர் கண்டிமைக்கிற நேரத்துல சுட ஆரம்பிச்சாரு. சென்னை மவுண்ட் ரோடு மாதிரி பரபரப்பான இடத்துல கூட நடக்காத ஒரு துப்பாக்கிச் சூடு அந்த ராயல் பேலஸ் உள்ள நடந்துச்சு. அவர் சுட்டது வேற யாரையும் இல்ல, சொந்த அப்பாவையும் அம்மாவையும் தான். அவருடைய மாமா சொல்லும்போது அப்பான்னு கூட பார்க்காம ட்ரிகர் அழுத்தினாருன்னு கதர்றாரு. மன்னர் வீரேந்திரா, ராணி ஐஸ்வர்யான்னு எல்லாரும் அங்கேயே சரிஞ்சு விழுந்தாங்க. கடைசியில தன்னைத்தானே சுட்டுக்கிட்டாரு இளவரசர். ஆனா கொடுமை என்னன்னா, மயக்கத்துல இருந்த அந்த இளவரசரைத்தான் அடுத்த 3 நாளைக்கு மன்னரா அறிவிச்சாங்க நேபாளத்துல. என்ன ஒரு ஐரணி பாருங்க. இந்த 15 நிமிஷ சம்பவம்தான் 240 வருஷ மன்னராட்சியை நேபாளத்துல இருந்து வேரோட பிடுங்கி எறிஞ்சது. இன்னைக்கு நேபாளம் ஒரு மக்களாட்சி நாடா இருக்கிறதுக்கு அந்த ஒரே ஒரு இரவு விருந்துதான் காரணம். காதலுக்காக ஒருத்தன் சொந்த குடும்பத்தையே அழிச்சது சரியா தப்பா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி மர்மமான கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாமே ஆரம்பிச்சது அந்த ஒரே ஒரு டின்னர்ல தான்.